ஒரு வேளையா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. அதான் இவ்வளவு நாள் ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க போல. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எபிசோட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10ஓட ஒரு போஸ்டர் வந்திருக்கு. அந்த போஸ்டர்ல நிறைய ஹிண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க தான் சொல்லணும். அந்த ஹிண்ட்டை நான் பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10ஓட ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹவுஸ் என்ன பேர் ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த பிக் பாஸ் த காமன் ஷோல லாஸ்ட் எபிசோடு கிட்ட ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்றதை விட நடக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே ரைட், அது என்ன அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட், இங்க ஒண்ணு நினைச்சா 10 நடக்கும். இது வந்து பார்த்தா பிக் பாஸ் செட் ஆகுமா செட் ஆகாதான்ட்டு பிக் பாஸ் வந்தாதான் தெரியும். ஆனா இப்ப இது காமன் மேல செட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா போக போக சொல்றேன். ரைட், இப்ப ஸ்டார்டிங்கே பாத்துக்கிங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 10 அதோட போஸ்டர் வந்திருக்கு. இவ்வளவு நாள் என்னடா போஸ்டர் காணா, ப்ரோமோ காணா, ஒருவேளை எல்லாத்தையும் நல்லா பயங்கரமா வச்சு லாஸ்ட் 1 வீக்ல பட்டு பறக்க விட போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா டக்குன்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரைட்டு, இவ்வளவு நாள் வந்து நம்மள வந்து ஹைப் நம்ம காக்க வச்சிருக்காங்க. காக்கனா வைக்கல, அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல. அதான் இப்ப தெரிய வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போஸ்டர் என்ன புதுசா இருக்கு, விஜய் அங்க மாசா நிக்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அப்பதான் ஒண்ணு. இந்த போஸ்டர் வந்து நம்ம பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இந்த கார்னி விழான்னு ஒன்று வந்துச்சுல, அந்த சாங் அப்பயே இந்த போஸ்டர் வந்துருச்சு. நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து இந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா தெரியும். அதோட தம்ப்நெயில் இதா வச்சிருந்தாங்க. விஜய் இப்படி நிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. பின்னாடி போட்டோலாம் இப்பதான் ஆட் பண்ணிருக்காங்க போல. ஆனா ஹோஸ்ட் விஜய் அவர் நிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஆல்ரெடி வந்துச்சு. இப்போ இந்த சாங் ரிலீஸ் ஆனிச்சுல, ஃபர்ஸ்ட் சாங் பிக் பாஸ் சீசன் 10 பத்தி, அந்த சாங்லயே வந்து இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பின்னாடி 2-3 அட்டாச் பண்ணி விட்டு முடிச்சு வச்சிருக்காங்க சொல்லணும். ஓகே சரி, பின்னாடி அப்படி என்னதான் நம்மளுக்கு காட்ட வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜோக்கர் வசத்துல எல்லாமே இருக்காங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா திருவிழால வந்து எல்லாம் குதிரை கட்டிக்கிட்டு அதே மாதிரி டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சைடு இருக்காங்க. மொத்தத்துல இந்த சீசன் ஃபுல்லா திருவிழா மாதிரி இருக்க போதுன்னு நம்மள்ட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா செலிப்ரேஷன் மோடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாட்டு, மியூசிக், டான்ஸ் அப்படிதான் கொண்டு போறாங்கன்ட்டு இப்ப சொல்லாம சொல்றாங்களா. அப்போ சண்டே வராதான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. சண்டை வந்துதான் ஆகணும். வராட்டியும் வர வைப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள சண்டை கன்ஃபார்ம் இருக்கும். அப்பதான் பிக் பாஸ் நல்லா போகும்னு சொல்லணும். சண்டை போடாம சும்மா வந்துகிட்டு நீ பாட்டுக்கு இரு, நான் பாட்டுக்கு இருக்கேன், போறவன் போட்டும், டைட்டில் அடிக்கிறவன் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான். நம்மளும் வந்து 24 பார்த்துட்டு நம்மளும் இப்படிதான் உட்காந்துருக்கணும். ரைட், உள்ள போனவங்க அவங்க கண்டென்ட் கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி ஃபுல்லா செம்மையா இருக்க போதும் மட்டும் தெரிஞ்சு போச்சு. செலிப்ரேஷன் நல்லா திருவிழா மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்பயே தெரியுது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த சீசன் எல்லா சீசன்லயுமே நல்லா ஹைப் ஏத்தி சீசனுக்குள்ள கொண்டு போவாங்க. ஆனா இந்த சீசன்ல ஒரு ஹைப் இல்லாம உள்ள போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் காரணம் இல்லாம இன்னொன்னும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் உள்ள போனாதான் நெகட்டிவிட்டி வரும். ஆனா இப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் பண்றப்ப நெகட்டிவிட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லணும். இதுல என்னத்த திருவிழாவை கொண்டாட போறாங்க சுத்தமா தெரியல. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்ல உள்ள போறாங்க. ஒரு வேளை நல்லா இருக்குமோ பாப்போம், எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாப்போம். ரைட், இந்த பிக் பாஸோட இந்த போஸ்டர்ல அப்படியே கீழே பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6 மாலை 6 மணில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10ஓட ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்க ஹவுஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாம இந்த டிசைன் வந்து ஃபுல்லா கார்னிவல் அதே மாதிரி தான், அதே டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்க. ரைட், இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ்லாம் ரெடி. லிவிங் ஏரியா, கிச்சன் எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது தான் இப்போ ஆர்வமா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லா நல்லா டிசைனா அப்படின்னா போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், 10th சீசன்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு எதிர்பார்த்துட்டு போய் மொக்கையா இருந்துச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நல்லா செம்மையா வீடை அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருக்கும். போன சீசன்ல வச்சாங்களே வீடு, அந்த வீட்டு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. ஆனா போன கண்டஸ்டன்ட்லாம் பாதியில உடச்சு விட்டு தான் வெளிலே வந்தாங்க. ஸோ இந்த சீசன் எப்படியும் கொஞ்சம் ஃபுல்லா நல்லா டெக்கரேஷனா பண்ணி நல்லா தான் இருக்கும்ட்டு நம்பலாம். ஓகே, இதான் பிக் பாஸ் சீசன் 10ஓட ஹவுஸை பத்தி வந்த அப்டேட். வீடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள மட்டும் கண்டஸ்டன்ட் போறது மட்டும் தான் பாக்கி. அப்போ ஒரு ஹவுஸா 2 ஹவுஸ் எல்லாத்துக்கும் டவுட் வரும். எனக்கு தெரிஞ்சபடி பாத்தீங்கன்னா 2 ஹவுஸா தான் இருக்கும்னு சொல்லி தோணுது. ஏன்னா அங்க காமன் மேன் வர்சஸ் அந்த ரேஞ்ச் ஏதாவது கொண்டு போறாங்க ஒரு பிளான். ஆனா உள்ள போனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவ்வளோக்கா இப்ப 50-50 தான் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும். காமன் மேன் வர்சஸ் செலிபிரிட்டியா இல்ல 2 கலந்து போட போறாங்களா இல்ல ஒரே ஹவுஸா 2 ஹவுஸா எல்லாம் 50-50 தான். ஏன்னா ஏற்கனவே 2 ஹவுஸா வச்சு என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும். சீசன் 8 சீசன் 9 எல்லாமே புட்டுக்கிட்டு போச்சு.
இந்த சீசனும் புட்டுக்க கூடாதுன்ட்டு ஏதாச்சும் வேலையை பார்ப்பாங்க. பாப்போம் என்ன நடக்குது. ஸோ ஹவுஸ் அப்டேட் இதான் ரைட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் த காமன் மேன்ல ஒரு சம்பவத்தை பண்ண போறாங்க. என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 3 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா முனியம்மா, கரிஷ்மா அண்ட் ஜாசன். இவங்க 3 பேர் இப்ப செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேர் மட்டும் தான் உள்ள போக போறாங்களா நீங்க கேட்டீங்கன்னா அதான் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி எபிசோட்ல அதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஓட்டிங் ஆடுற மாதிரி ஏதோ கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்ல இருந்து வச்சு பார்க்கும்போது ஒரு எப்படி ஒரு 6 இல்ல 5 பேர்த்த எப்படி ஓட்டிங்ல கொண்டு வருவாங்க. ஓட்டிங்ல வந்து அதுல இருந்து ஒரு 3 பேர்த்த எடுத்து உள்ள போடலாம், இல்ல 2 பேர்த்த எடுத்து உள்ள போடலாம். ஓட்டிங்ல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்து இல்ல டாப் 3ல யாருக்கு அவங்கள பார்த்து உள்ள போடலாம். இதே மாதிரி தான் பண்ண போறாங்கன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா பிக் பாஸ் தெலுங்கு அக்னி பச்சையில இதான் நடந்திருக்கு. 3 பேர்த்த வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு மக்கள் ஓட்டிங்ல வந்து 3 பேர் செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சிட்டாங்க லாஸ்ட் இயர். இந்த இயர் வந்து அவங்க அதே மாதிரி தான் அந்த தான் கொண்டு வருவாங்க. மலையாள பிக் பாஸ்ல அதே மாதிரி தான் கான்செப்ட்ல கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் பிக் பாஸ் த காமன் ஷோலையும் அதான் பண்ண போறாங்க சிச்சுவேஷன்ல இருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வரலாம், சில பேர் வராமே போகலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஸ்டார் அண்ட் கிரீன் கலர் ஸ்டாரும் ஒன்று இருக்கு. அது யார் அதிகமா ரெட் கலர் ஸ்டார் வராங்களோ அவங்க வெளில போறது, அண்ட் யார் அதிகமா கிரீன் கலர் ஸ்டார் வராங்களோ அவங்க உள்ள போறது. இதுதான் இப்ப கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. சோ இப்ப ரெட் கலர் ஸ்டார் அதிகமா வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர் ஒருத்தர் உள்ள இருக்காங்க. ஆனா அவர் ரெட் ஸ்டார் அதிகமா வச்சிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ஓட்டிங் சிஸ்டத்துல வர மாட்டாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ இந்த ஓட்டிங் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் வரதுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா விஜே, சுகுமாரன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜசெல்வன், அப்புறம் பாத்தீங்கன்னா மணிவண்ணன். இவங்க 3 பேரும் ஓட்டிங் குள்ள வந்தாங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் கவர்மெண்ட் ஷோல இவங்க வச்சுதான் இப்போ ஃபன்னே நடந்துட்டு இருக்கு. இந்த டான்ஸ் மேரத்தானா இருக்கட்டும், அப்புறம் வந்து அங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹோல்டான்ல இருக்கவங்க எல்லாம் பேசினாங்களா அங்கேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இவங்க செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சோ இவங்க வந்து ஓட்டிங் குள்ள வந்தாங்கன்னா இவங்களுக்கு அதிக ஓட்டு உழுவ வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சோ இதான் இப்ப நம்ம பிக் பாஸ் கவர்மெண்ட் ஷோக்கு லாஸ்ட் 2 or 3 days வந்து நம்ம ஓட்டிங் கொண்டு வருவாங்க. ஓட்டிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சில டைம்ல அந்த ஓட்டிங் கூட இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணுவோம்னு சில டிஃப்ரெண்டா பண்ணி விட்டுருவாங்க. அதனால ஓட்டிங் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா இப்ப கிடைச்ச வரைக்கும் தகவல் எப்படி பாத்தீங்கன்னா ஓட்டிங் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இவங்க ஏதாச்சும் மாத்திரமே இருந்தா அவங்களுக்கு செட்டார் ஆள் உள்ள இல்லாம இருந்தா ஓட்டிங்க கழிச்சு விட்டு இவங்க 3 பேர் தான் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ரைட். நீங்க எல்லாம் இந்த பிக் பாஸ் இன்னைக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த ஹைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.